ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 1/1/2025 இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நமது மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும். அதுவும் இல்லாம நம்மளோட சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவருக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் நாள் புதன்கிழமை, தட்சிணாயன புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், சந்திர தரிசனம், மேல் நோக்கு நாள், மணி ஆர்டர் அனுப்பும் முறை தொடங்கப்பட்ட தினம். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். அதாவது இன்னைக்கு வடக்கு திசையை நோக்கி நீங்க பிரயாணம் பண்ணக்கூடாது. அது வண்டியா இருக்கட்டும், 2 வீலரா இருக்கட்டும், 4 வீலரா இருக்கட்டும், எதா இருந்தாலும் சரி. ஆனால் அப்படி இருக்க முடியுமா சொல்லுங்க? வெளியிலேயே போகாம இருக்க முடியுமா? அதுவும் வடக்கு திசையை பொறுத்து நான் போக மாட்டேன் அப்படின்னா, ஆபீஸே வடக்குல இருந்ததுன்னா, உங்க கம்பெனியே வடக்குல இருந்ததுன்னா, இல்ல முக்கியமான ஒரு காரியத்துக்கு வடக்க போகணும்னா என்ன பண்றது? அதுக்காகத்தான் நமது முன்னோர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு பரிகாரம்னு வச்சுட்டா, அதை பண்ணிட்டு போயிட்டாலே வேலை முடிஞ்சிடும். சரியா? ஏன்னா சூலம் அப்படிங்கிறது என்னன்னா, அங்க தடை தாமதங்கள், விபத்துக்கள் ஏதாவது ஏற்படலாம். புரியுதா? அதெல்லாம் இருக்கப்படாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பரிகாரம் பண்றது. இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு போயிட்டாலே ரொம்ப அந்த பிரயாணம் உங்களுக்கு சுகமா இருக்கும். அதனால என்ன, வடக்கு தேசியம் நோக்கி நீங்க பயணம் போகக்கூடாது. போய் ஆகணும்னா பரிகாரமா என்ன பண்ணணும்னா பால். ஒண்ணுமே இல்லை, பெரிய சிம்பிள் மேட்டர். கரெக்டா? இந்த குழந்தைகள்லாம் சொல்லுமே சிம்பிள் மேட்டர், சால்ட் வாட்டர், அது மாதிரி கொஞ்சம் அவ்வளவுதான் பரிகாரம். ஒரு அரை கிளாஸ் இல்லைன்னா 1/4 கிளாஸ் பால் சாப்பிட்டுட்டு போயிடுங்க. உங்களோட பிரயாணங்கள் அற்புதமாக நிறைவேறும், தங்கு தடை இல்லாமல். தனுசு லக்னம், இருப்பு 2 நாழிகை 28 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:30 மணிக்கு. கரணன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 4:48 மணி வரை பிரதமை, அதன் பின்பு த்விதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:38 மணி வரை பூராடம், அதன் பின்பு உத்திராடம். நாமயோகம் இன்று மாலை 6:32 மணி வரை வியாக்காதம், அதன் பின்பு ஹர்ஷனம். கரணம் இன்று மாலை 4:25 மணி வரை பாலவம், அதன் பின்பு கௌளவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:29 மணி வரை சித்த யோகம், அதன் பின்பு அமிர்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 1:38 மணி வரை ரோஹிணி, அதன் பின்பு மிருகசீரிடம். இன்னைக்கு புதன்கிழமை, மேலும் இன்னைக்கு ஜனவரி 1. அதாவது சில பேர் சொல்லுவாங்க நமக்கு தமிழ் புத்தாண்டு தானே. தமிழ் புத்தாண்டு தமிழர்களுக்கு, தெலுங்கு புத்தாண்டு யுகாதி தெலுங்கர்களுக்கு, தெலுங்கு பேசும் மக்களுக்கு, கன்னடம், மலையாளம், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இதெல்லாம் இருக்கு. ஆனா பொதுவா நம்ம இந்த ஆங்கில புத்தாண்டு வழி வழியா நம்ம எடுத்துட்டு வரோம். என்ன கேலண்டர்லயே பாத்தீங்கன்னா ஜனவரி தான் ஆரம்பம். என்ன நம்மளோட தமிழ் வருட பிறப்பு ஏப்ரல் 14. என்ன அது உங்களுக்கு அருமையான ஒரு விளக்கத்தோட நான் உங்களுக்கு ஒரு பதிவு போடுறேன். இப்ப இந்த ஜனவரி 1 அப்படிங்கும் போது கண்டிப்பா வருடத்தின் முதல் நாள், 2025ஆம் ஆண்டு முதல் நாள் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா அனைவருமே ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களோட குறைகள் எல்லாம் கண்டிப்பா தீரும். அதே மாதிரி இன்று புதன்கிழமை அப்படிங்கிறதுனால பெருமாள் கோயிலுக்கு தவறாமல் போயிருங்க. போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்க. அற்புதமான பலன்கள் இந்த ஆண்டு கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களோட பிரச்சனைகள்லாம் தீரும், மனக்குறைகள் அகலும், நல்ல விதமான ஒரு முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும். அதே மாதிரி நவகிரகங்களில் உள்ள மாத்துளக்காரகராகிய புத பகவானை வணங்க அறிவு திறன் விருத்தியாகி செல்வ நிலை உயரும். அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான விஷயம், சந்திர தரிசனம். இது என்ன சந்திர தரிசனம் புதுசா இருக்கேன்னு கேட்கலாம்.
இந்த சந்திர தரிசனம் ஒவ்வொரு தடவையும் பௌர்ணமி கழிச்சு அந்த சுக்லபக்ஷத்துல, அதாவது அமாவாசை கழிச்சு சுக்லபக்ஷத்துல ரொம்ப விசேஷம். வளர்பிறை சந்திரனை பார்க்கறது ரொம்ப விசேஷம். ஏன்னா அவர் அப்படியே புது பொலிவோட வரார். அப்ப இந்த திவிதியைன்னு வர திதியில நம்ம சந்திர பகவானை வணங்கினோம் அப்படின்னா ரொம்ப முன்னேற்றம் அருமையாக கிடைக்கும். என்ன முன்னேற்றம் அப்படின்னா, நீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள்ல ஒரு முன்னேற்றம். எப்படி பண்ணணும் அப்படின்னா, கை நிறைய கொஞ்சம் காசு எடுத்துக்கோங்க. சில்லற காசு தான் எடுத்துக்கணும், புரியுதா? ஏன்னா கலகலகலன்னு இருக்கணும் அந்த சவுண்டு, என்ன அதை எடுத்துக்கணும். எடுத்துட்டு அப்படியே ஒரு 10 காசு வரும், அவ்வளவுதான். உங்க கையில ஒரு 5-6 காசு எடுத்துக்கோங்க. அதுக்காக அது கை நிறைய எடுத்துக்கணுங்கிறதுல இருந்தா எடுத்துக்கோங்க, தப்பு கிடையாது. அதனால ஒரு மினிமம் ஒரு 6-7 அந்த மாதிரி எடுத்துன்னு போயிட்டு சந்திர பகவான மனசார தியானம் பண்ணுங்க. மனசார ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி அப்படின்னு ஒரு 11 தடவை இல்லைன்னா 27 தடவை சொல்லிட்டு அந்த காசை கொண்டு போய் உங்களோட பூஜை ரூம்ல வச்சிருங்க ஃபர்ஸ்ட். அடுத்தது அங்க ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு, சுவாமிக்கு நமஸ்காரத்தை பண்ணிட்டு அந்த காசை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு போய் உங்களோட பணப்பெட்டியில போட்டுக்கோங்க. போட்டுனால பணம் வளர்பிறை போல அப்படியே வளர்ந்துட்டு வரும். நீங்க கேட்கலாம், ஏதா குட்டி போடுமா அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, உங்களுக்கு தேவைப்பட்ட அளவிற்கு வருமானம் வந்து சேரும். நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவு உழைப்பு வீண் போகாது, வருமானம் வரும். உங்களோட கடன்கள் இல்லைன்னா உங்களோட செலவுகளுக்கு அது உதவும். சரியா? இது நீங்க பண்ண உங்க வீட்லயும் சுபிக்ஷம் அதிகமாக கிடைக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: ரிஷபராசியில் குரு வக்கிரகதியில், கடக ராசியில் செவ்வாய் நீச்சம், கன்னி ராசியில் கேது, தனுசு ராசியில் சூரியன் மற்றும் புதன், மகர ராசியில் சந்திரன், கும்ப ராசியில் சுக்கிரன் மற்றும் சனி, மீன ராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில் மன நிம்மதியும் மாலையில் ஒருவித பொறுப்பும் வந்து சேரும் நாள். இன்னைக்கு ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டாக அமையட்டும். இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்த சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் உள்ளதால் நீங்கள் எதிர்பார்க்கும் சில பாக்கியங்கள் இன்று அற்புதமாக கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு, தொழில் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாக நிறைவேறும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு மனமகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு தந்தையார் மூலமாக எதிர்பார்த்த சில முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக் கொள்வார்கள். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது அவங்களோட காரியம் சித்திக்கணும் அப்படின்னாக்க ஒரு 2 ஏலக்காய் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமாக உங்க காரியங்கள் அருமையாக நிறைவேறும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில சந்திராஷ்டமம் இருக்கு. அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் காலையில் முதல் மாலையில் வரை இருக்கிறார். மாலைக்கு மேல அவர் 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்துக்கு போயிடுறார். இருந்தாலும் இன்னைக்கு குருவும் சந்திரனும் ஒன்னா சேர்ந்துட்டு அற்புதமா இருக்கிறதுனால சந்திராசிரமத்தை சமாளிக்கிற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய பாக்கியசாலியா, சவாலே சமாளி. இன்னைக்கு உத்தியோகத்துல, தொழில் வியாபாரத்துல கொஞ்சம் கவனமா இருந்தா போறோம். மற்றபடி ஒன்றும் பெரிய பாதகங்கள் கிடையாது. குடும்பத்துல சில பிரச்சனைகள் இருந்தாலும் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை நிலவும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறியாகி பிறகு அருமையாக நிறைவேறி மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும். வேலை பளு கூடலாம். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது 2 கல்கண்டு எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. உங்களோட சந்திராசிரமம் அற்புதமான ஒரு சந்தோஷமா மாறிடும்.
இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 4. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமே மிதுனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் உண்டாகும் நாள். காலையில சந்திர பகவான் உங்களோட கலத்திரஸ்தானமாக 7ஆம் இடத்துல இருக்கார். அதே சந்திர பகவான் அஷ்டமராசியான 8ஆம் இடத்துக்கு போயிடுறார் சாயந்தரம். சரி, காலையிலேருந்து ஜாலி, சாயந்தரம் வரைக்கும் சரியா சந்தோஷமா இருங்க. சாயந்தரத்துக்கு மேல எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி இன்னைக்கு ஒரு அமோகமான நாள். குடும்பத்தில் சந்தோஷம் தாண்டவமாடும். அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷ வானிலை சிறகடித்து பறப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு, தொழில் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு நுணுக்கங்கள் புரிய வரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று அருமையாக வந்து சேரும். இன்னைக்கு மிதுனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வேப்பிலை எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஆற்றலும் மாலையில் மனமகிழ்ச்சியும் ஏற்படும் நாள். காலையில உங்க ராசிநாதன் சந்திர பகவான் பகைருண ரோகஸ்தானமாக 6ஆம் இடத்துல இருக்கார். சாயந்தரம் அவரே ராசி மாறி உங்களோட கலத்திர ஸ்தானத்துக்கு முதல்ல 7ஆம் இடம். அற்புதமான ஒரு முன்னேற்றம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு ஆற்றல், தனி பவர் கிடைக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். அதே மாதிரி இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உறவினர்களின் வருகையால் வேலை பளு அதிகரிக்கலாம். எல்லா விஷயத்திலும் உங்களது ஆற்றல் இன்னைக்கு அருமையாக தனித்துவமாக விளங்கும். இன்னைக்கு கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 துளசி எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் சரவேஸ்வரர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுமே சிம்மராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் மகிழ்ச்சியும் மாலையில் ஆற்றலும் அதிகரிக்கும் நாள். காலையில பஞ்சமஸ்தானமாக 5ஆம் இடத்துல சந்திர பகவான். சாயந்தரம் அவரே ராசி மாறி 6ஆம் இடமாகிய பகைருண ரோகஸ்தானத்துக்கு போயிடுறார். ஸோ இன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷம். அதே சமயம் சாயந்தரம் ஒரு ஆற்றல், பவர். இன்னைக்கு நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமா இருக்கும். குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலைபளு குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு திடீரென உறவினர்கள் வருவதால் சந்தோஷமாக காணப்படுவார்கள். இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் எதிர்பார்த்த ஒரு தகவல் அருமையாக வந்து சேர்ந்து மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 4. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் உற்சாகம் மாலையில் மகிழ்ச்சியும் நிறைந்த நாள். காலையில சுகஸ்தானமாக 4ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் அற்புதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போறார். அவரே ராசி மாறி சாயந்தரம் 5ஆம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்துக்கு வந்துடுறார். ஒரு மகிழ்ச்சி அதிகமாவே இருக்கும். இன்னைக்கு ஆக மொத்தத்துல உற்சாகம் நிறைந்த நாள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். தொழில் வியாபாரத்தில் நுணுக்கங்கள் புரிய வரும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் சந்தோஷமாக காணப்படுவார்கள். நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு உறவினர்களின் மூலம் ஒரு முன்னேற்றமான தகவல் ஒன்று கிடைக்கும். இன்னைக்கு கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் விபூதிய பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9.
துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் தைரியமும் மாலையில் உற்சாகமும் நிறைந்த நாள். காலையில சகாயத்தன்மையும் 3ஆம் இடத்துல சந்திர பகவான் தைரியமா செயல்படுவீர்கள். ஒவ்வொரு விஷயத்திலையும் சாயந்தரம் அவரே ராசி மாதிரி உங்களோட சுகஸ்தானமாகி 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதனாலே சில பேருக்கு ஒரு உற்சாகம் தொற்றிக்கொள்ளும். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் அமோகமா இருக்கும். உத்தியோகத்துல, தொழில் வியாபாரத்துல, அதே மாதிரி குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும். குடும்பத்திற்காக சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசுகளுக்கு உடன்பிறப்புகளின் திடீர் வருகை சந்தோஷத்தை கொடுக்கும். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது ஒரு பிடி அரிசியை கையில எடுத்துக்கோங்க. அவங்க உங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்ட் வாசல்ல ஓரமா வெளியில போட்டுருங்க. எறும்புகளுக்கு அன்னதானம் ஆரம்பமே சூப்பர். அதனால உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சந்தோஷமும் மாலையில் ஆற்றலும் அதிகரிக்கும் நாள். என்ன அப்படின்னா, காலையில சந்திர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானமாக 2ஆம் இடத்துல இருக்கார். ஒரு வரவு கிடைக்கும், அதனால ஒரு தைரியம் கிடைக்கும். சாயந்தரம் மகிழ்ச்சி. இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பா அமையக்கூடிய ஒரு சூழல். இன்னைக்கு குடும்பத்தில் இருக்கிறவாள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. குடும்பத்தினர் சந்தோஷமாக காணப்படுவதால் நீங்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள். இன்னைக்கு நீங்க எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு உடல் நலம் சீராகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு பொருளாதார நிலை அருமையாக இருக்கும். இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இந்த வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்டுருங்க. இல்லைன்னா யாராவது குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. சரியா? இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியது ஓம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் அலைச்சலும் மாலையில் ஆதாயமும் நிறைந்த நாள். காலையில உங்களோட ஜென்ம ராசியில சந்திர பகவான் இருக்கார். அதனால கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம். ஆனா அவரே ராசி மாறி சாயந்தரம் 2ஆம் இடமாகிய தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்துடுறார். அதனால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். சந்தோஷம். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில முன்னேற்பாடுகளுக்காக சில அலைச்சல்களை மேற்கொள்வீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசுகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில காரியங்கள் தடை தாமதங்களை சந்தித்தாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வில்வத்தை எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 6. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமே மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் செலவும் மாலையில் அலைச்சலும் உண்டாகும் நாள். இன்னைக்கு அயனசேன போகஸ்தானமாக 12ஆம் இடத்துல சந்திர பகவான் சாயந்தரம் அவரே ராசி மாதிரி ஜென்ம ராசிக்கு வந்துடுறார். ஆனா குருவோட பார்வையும் வாங்கிக்கிறார். அதனால ஒரு பிரச்சனை இல்லை. இருந்தாலும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு செலவு, ஜாலியோ ஜாலி, ஜிம்கானா சந்தோஷமா இருக்கும். சரியா? சில பேருக்கு வெளியிலிருந்து பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் தேடி வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு சலுகைகள்லாம் இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்கும். தொழில் வியாபாரமும் பெரிய இடத்துல மாற்றலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பா வந்து சேரும். அதே மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8.
கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வரவும் மாலையில் செலவும் நிறைந்த நாள். காலையில லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் ஒரு வருமானத்தை கண்டிப்பா கொண்டு வந்து கொடுப்பார். அவரே ராசி மாறி சாயந்தரம் அயனசயன பகஸ்தானமே 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதனால செலவு வரும். சரி, காலையிலும் சாயந்தரம் வரைக்கும் சந்தோஷம் தானே, வரவு வருது இல்ல, வாங்கி பேக்கெட்ல வச்சுக்கோங்க. சரியா? இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு எதிர்பார்க்கிற சலுகைகள் கண்டிப்பா கிடைக்கும். தொழில் வியாபாரமும் நல்லபடியா நடக்கும். கவலைப்படணும்னா லாபம் அருமையாகவே வந்து சேரும். நீங்க எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கும். அதேமாதிரி இன்னைக்கு சக வியாபாரிகள் கூட ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம். அதே மாதிரி இன்னைக்கு இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் உறவினர்களின் வருகையால் சந்தோஷம் காண்பார்கள். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு பொருளாதார நிலை உயரும். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து பேக்ல வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமை மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் உண்டாகும் நாள். காலையிலிருந்து பரபரப்பா ஒர்க் பண்ணுவேன். அதுவும் இன்னைக்கு புத்தாண்டு வேற. உத்தியோகத்துல தொழில் வியாபாரத்துல எல்லாம் கொஞ்சம் கூடுதல் வேலை பளு இருக்கும். ஆனா அதை இன்முகத்தோடு செய்து முடித்து மாலையில் ஒருவித பரிசை நீங்கள் பெறுவீர்கள். ஏன்னா மாலையில சாயந்தரம் அவர் வந்து சந்திரபகவான் உங்கள் லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார். அதனால ரொம்ப அற்புதமான ஒரு நாள். இன்னைக்கு வேலையை வேலைன்னு நினைக்காம அற்புதமா நினைச்சு அற்புதமா செய்யுங்கோ. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். சரியா? அதே மாதிரி இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகையால் வேலை பளு அதிகரிக்கலாம். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்னைக்கு மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.